இப்ப கூடார பண்டிகையில 7 நாள் வசனத்தை கற்றுக்கொள்கிறார்கள். இப்ப அடுத்து ரொம்ப வசனம் அவங்களுக்குள்ள போயிருச்சு. அதிகமான வார்த்தை உள்ள போயிருச்சு. கடைசியில என்ன வர வேண்டி இருக்கு? ரிப்பன்டன்ஸ். அதிகமா கர்த்தருடைய வசனத்தை வாசித்தால் அதிக ஆசீர்வாதம் வரும். என்ன ஆசீர்வாதம்னா, நாம் கர்த்தரை போல மாறக்கூடிய ஆசீர்வாதம் வரும். தேவன் படைத்த இந்த மண்ணு, அந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய இதா ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்களை கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க. இது எல்லாமே மண்ணு தான். ஆனால் தேவன் எனக்கு கொடுக்கிறது மண்ணிலிருந்து வருகிறது அல்ல. எங்கிருந்து வரக்கூடியதை தருகிறார்? தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு சுபாவத்தை தருகிறார். எல்லாவற்றையும் மண்ணிலிருந்து எடுத்தார். ஆனால் மனிதனுக்கு ஜீவ சுவாசம், நாம என்ன நினைச்சிரோம்? ஏதோ உயிர் கொடுத்துட்டார் போல நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார்னு சொன்னா அது ஏதோ உயிர் அடைந்து விட்டான். இல்ல, ஆடு மாடு எல்லாத்துக்கும் என்ன இருந்தது? உயிர் இருந்தது. இப்ப நீங்கள் நானும் இயங்குவதற்கு ஒரு ஆக்க சக்தி, உயிர் இருக்கு. அதல்ல, தேவ சாயலை தேவன் எனக்கு தந்தார். The image of God. தேவ சாயல். தேவன் ஒரு புறத்துல இருக்கிறாரு, அவருடைய சாயலை என்னில் வைத்திருக்கிறார். என் சாயலை உனக்கு வைக்கிறேன். மீதி உன்னிடத்திலிருந்து வந்தது எல்லாமே இந்த மண்ணிலிருந்து வந்தது. ஆனால் இந்த தேவ சாயல் மட்டும் எங்கிருந்து வந்திருக்கிறது? வானத்திலிருந்து வந்திருக்கிறது, தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. ஆனால் நாம தேவ சாயலை பற்றி சிந்திக்கவில்லை, மண்ணை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் நல்லா யோசிங்க. இங்க ஒரு கேமரா இருக்கு, இங்க ஒரு கீபோர்டு இருக்கு. இந்த கீபோர்டு பாக்குறதுக்கு முற்றிலும் வித்தியாசமா இருக்கு. யாராவது ஒருத்தர் வந்து இந்த உலகத்தை பற்றி தெரியாதவர் திடீரென்று ஏலியன்ஸ் மாதிரி ஒருத்தர் வந்து இதை பார்த்தாருன்னா அவர் என்ன நினைப்பாருன்னா, எங்க இருந்து இதை எடுத்துட்டு வந்தாங்க? நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? இதெல்லாம் மண்ணில இருந்து எடுத்துட்டு வந்தாங்க, என்னை பைத்தியக்காரன் என்று நினைப்பார். என்னது மண்ணுல இருந்தா? சரி, இந்த லேப்டாப் இருக்கு, எங்க இருந்து வந்திருக்கு? மண்ணு தானே. மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய உலோகத்தை கஷ்டப்பட்டு நாம என்ன செய்யறோம்? பிரிச்சு அதுல கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை போட்டு கலக்கிறோம். அதை அலாய் மெட்டீரியலா மாத்துறோம். அதுல இருந்து பிளாஸ்டிக்கை கொண்டு வருகிறோம். எல்லாமே எங்க இருந்து வந்தது? மண்ணில இருந்து வந்தது. இதுக்காக தான் நாம உயிரை விட்டு கொண்டு இருக்கிறோம். தேவனிடத்துல போய் இதுக்காக நின்றுட்டு இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம மேல் நோக்கி பார்க்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். உண்மையான தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது தேவ சாயலாக நான் மறுரூபமாய் கொண்டு போய்கொண்டே இருக்குது. பாருங்க, இதுக்கு ஒரு அற்புதமான வார்த்தை இருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. யூ ஹேவ் a freedom. அடுத்த வசனம், அது எப்படி அந்த விடுதலை நமக்கு வருகிறது? 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஏதோ ஒன்றை நோக்கி பார்ப்பதின் மூலமாக ஒவ்வொரு நாளும் மறுரூபம் அடைந்து மகிமையின் மேல் மகிமை என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? அடைந்து கொண்டே இருக்கிறோம். இட்ஸ் a daily process. ரட்சிக்கப்பட்ட அன்றிலிருந்து நான் சாகும் வரைக்கும் நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஆனா அது நடக்கணும்னா நான் ஏதோ ஒன்றை என்ன செய்ய வேண்டியிருக்கு? நோக்கி பார்க்க வேண்டியிருக்கு. பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன செய்கிறோம்? மறுரூபப்பட்டு கொண்டிருக்கிறோம். இப்ப எப்படி நாம கர்த்தரை கண்ணாடியில பாக்குற மாதிரி எப்படி பாக்குறோம்? வேர்ட் ஆஃப் காட். எங்கேயாவது ஆதாரம் இருக்கா? அடுத்த அதிகாரமே அதைத்தான் வெளிப்படுத்துகிறது. 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய். இந்த இடத்துல பாருங்க, சுவிசேஷம் அப்படிங்கிற வார்த்தை எங்களுடைய சத்தியம், நாங்கள் இப்ப போதிக்கிற அப்போஸ்தலர்களாகிய எங்களுடைய போதனை என்று அர்த்தம். சரிங்களா? வெறும் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், அந்த ஒரு வார்த்தையை அவர் அங்க சொல்லல. சுவிசேஷம் அதுதான். ஆனால் சில இடங்களிலே சுவிசேஷம் என்கிற வார்த்தை ஒட்டுமொத்த பைபிளை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கு, அப்போஸ்தலருடைய உபதேசத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கும். இடத்துக்கு தகுந்த மாதிரி அது பொருள்படும். இந்த இடத்துல பாருங்க, எங்களுடைய சுவிசேஷம் என்று சொல்லுவது, அன்றைக்கு யூதர்களுடைய நியாயப்பிரமாண போதனை ஒன்று இருந்தது. அப்போஸ்தலர்கள் முற்றிலும் அதற்கு மாறாய் பேசுவது போன்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நியாயப்பிரமாணம் சுட்டி காண்பித்ததெல்லாம் இந்த சுவிசேஷ போதனையைத்தான். அப்ப இவர் அந்த சுவிசேஷம், எங்களுடைய அந்த சத்தியம் உங்களுக்கு ஒருவேளை தெரியல அப்படின்னா, கெட்டு போகிறவர்களா இருக்கிறவங்களுக்கு தான் அது மறைக்கப்பட்டதா இருக்கிறது. அடுத்த வசனம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இங்க இந்த வசனத்தை நன்றாக பாருங்கள். தேவனுடைய சாயலாய் இருக்கிற இந்த சத்தியம், திஸ் காஸ்பல், நாங்கள் போதிக்கிற இந்த காஸ்பல் எதாக இருக்கிறது? தேவனுடைய சாயலா இருக்கிறது. அந்த சாயலை நாம பார்க்கிறோம்.
கண்ணாடியிலே பாக்குற மாதிரி பார்த்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம்? மறுரூபம் அடைகிறோம். புரியுதா உங்களுக்கு? சோ வசனம் அதை உறுதிப்படுத்துகிறது. சும்மா நம்ம அப்படியே ஏதோ தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே கர்த்தருடைய சாயல் வரும், நாம அப்படியே மறுரூபம் அடைந்து விடுவது அப்படி அடைய முடியாது. எப்படி அடைவீங்க? கர்த்தர் சிவப்பா நிக்கிறாரு, முடி நல்லா கருகருன்னு இருக்கு. இப்ப அதை பார்த்துட்டீங்க, நீங்க கர்த்தரை போல மாறிடுவீங்களா? மாற முடியாது. அது அல்ல. நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி அவரை மாம்சத்தின்படி என்ன செய்ய மாட்டோம்? அறிய மாட்டோம். பேதுருவாகட்டும், யோவானாகட்டும், இவங்க எல்லாம் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்தவர்கள். கூட இருந்து பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளவு உயரம், எப்படி இருப்பாரு, சிவப்பா கருப்பா, எல்லாமே அவர்களுக்கு தெரியும். ஆனால் பவுல் சொல்லுகிறார், ஆனால் கிறிஸ்துவை நாங்கள் மாம்சத்தின்படி என்ன செய்ய மாட்டோம்? அறிய மாட்டோம். எனக்கு அன்பானவர்களே, அப்ப கண்ணாடியிலே கர்த்தருடைய மகிமையை நாம் பார்த்து மறுரூபம் அடைகிறோமே எப்படின்னு கேட்டா, வசனத்திலே. அந்த தேவ சாயலை கொண்டு வருகிற வசனம். எனக்கு அன்பானவர்களே, இவங்க 7 நாள் கூடார பண்டிகையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க. இப்ப அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது, மிகப்பெரிய மாற்றம். இந்த மாற்றம் தான் உண்மையான ஆசீர்வாதம், தேவனுடைய சாயலாய் மறுரூபம் அடைகிற ஆசீர்வாதம். இதை விட்டுட்டா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே அழிவு, ஜீரோ, ஒண்ணுமே இல்லை. ஆனா எந்த அளவுக்கு சாத்தான் நம்மளை வஞ்சித்து இருக்கிறான் பாருங்க. இந்த உலகத்தின் மண்ணை எனக்கு காண்பித்து அதன் பின்னாடி ஓட வைத்திருக்கிறான். அது காராகட்டும், பங்களாவாகட்டும், நாம வச்சிருக்கிற எல்லாமே மண்ணிலிருந்து வந்தது. இந்த மண்ணாய் பார்க்க விடாமல் அவன் வேறு விதமா என்னை பார்க்க வைக்கிறான். இதை பார்த்துட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி இருக்கும்? சோ மேல் நோக்கி நாம பார்க்கணும். தேவ சாயலை நாம பார்க்க வேண்டி இருக்கு.